இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன். சரியா? அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன, அதுக்கு எப்படி நம்ம ஈக்குவேஷனாக எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் ஆஃப் டெய்லி லைஃப் அண்ட் திங்க் வாட் ஹேப்பன் வென். நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்தோன்னா அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மில்க் இஸ் லெஃப்ட் அட் ரூம் டெம்பரேச்சர் டூரிங் சம்மர். சம்மரில் வந்து பாலை வந்து வீட்டில் வச்சுருக்கும் போதே அது வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடுறது. அதே மாதிரி அண்ட் அயன் டவா பேன் நெயில் இஸ் லெஃப்ட் எக்ஸ்போஸ்டு டு ஹியூமிட் அட்மாஸ்பியர். அதே மாதிரி இரும்பு பாத்திரத்தை ஏதாவது நம்ம வெளியே போடும்போது அது அட்மாஸ்பியரில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சி அந்த பாத்திரம் வந்து துருப்பிடிச்சு போகிறது. அதே மாதிரி கிரேப்ஸ் கெட் ஃபெர்மெண்டட், திராட்சைலாம் புளிச்சு போகிறது. ஃபுட் இஸ் குக்டு, நம்ம சமையல் பண்ணுறது. ஃபுட் கெட் டைஜஸ்டட் இன் அவர் பாடி, அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடிக்குள்ளே போய் அது டைஜஸ்ட் ஆகுறது. அதே மாதிரி வி ரெஸ்பயர், நம்ம சுவாசிக்கிறது. ஸோ இது எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? In all the above situation, the nature and the identity of the initial substances have somewhat changed. ஸோ ஆரம்பத்தில் இருக்க அந்த பொருள் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. சரியா? We have already learnt about physical and chemical changes of matter in our previous classes. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எந்த ஒரு ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகாது. சரியா? கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? whenever a chemical change occurs, we had say that a chemical reaction has taken place. அதாவது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அங்கே உருவாகுது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? You may perhaps be wondering as to what is actually meant by a chemical reaction. How do we come to know that a chemical reaction has taken place? அதாவது இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? Let us perform some activities to find the answer to these questions. ஸோ சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத. சரியா? ஆக்டிவிட்டி 1.1 பாரு, காசன். திஸ் ஆக்டிவிட்டி நீட்ஸ் the teacher assistance. It would be better if students wear suitable eye glasses. சரியா? அதாவது இந்த ஆக்டிவிட்டி வந்து ஒரு 2 பேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம கண்ணாடி போட்டு பண்ணணும். Clean a magnesium ribbon about 3 to 4 cm long by wrapping it with sandpaper. ஒரு 4 சென்டிமீட்டரில் மெக்னீசியம் ரிப்பன் எடுத்துக்கிறோம். அதை வந்து சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். சரியா? ஹோல்ட் இட் வித் எ பேர் ஆஃப் டாங்ஸ். ஸோ அந்த மெக்னீசியம் ரிப்பனை ஒரு டாங்ஸை வச்சு பிடிச்சிக்கிறாங்க. burn it using a spirit lamp or burner and collect the ash so formed in a watch glass as shown in the figure 1.1. burn the magnesium ribbon keeping it away as far as possible from your eyes. ஸோ அதை பிடிக்கும்போது கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் வைக்காமல் தூரமாக வச்சு பிடிங்க. வாட் டு யூ அப்சர்வ், என்ன இதுலேருந்து அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஒரு பர்னரை வந்து ஒரு பையன் பிடிச்சிக்கிறான், இன்னொரு பையன் வந்து அந்த டாங்ஸை வச்சு மெக்னீசியம் ரிப்பனை பிடிச்சிக்கிறான். சரியா? ஸோ அந்த ஃப்ளேமில் படும்போது அந்த மெக்னீசியம் ரிப்பன் என்ன ஆகுது, ஒரு சாம்பல் மாதிரி கீழே விழுத ஆஸ் வாட்ச் கிளாஸில் அதை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து மெக்னீசியம் ஆக்சைடு. ஸோ burning of magnesium ribbon in air and collection of magnesium oxide in a watch glass. ஸோ என்ன ஆகுது, மெக்னீசியம் ரிப்பனாக இருக்குது, அப்படியே என்ன ஆகுது, மெக்னீசியம் பவுடர் மெக்னீசியம் ஆக்சைடாக மாறுது. சரியா? ஒரு ஒயிட் கலர் பவுடராக மாறிடுது. சரிங்களா? ஸோ இங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு. யூ மஸ்ட் ஹாவ் அப்சர்வ்ட் தட் மெக்னீசியம் ரிப்பன் burns with a dazzling white flame and changes into a white powder. சரியா? மெக்னீசியம் ரிப்பன் என்ன ஆகுது, ஒயிட் பவுடராக மாறுது. திஸ் பவுடர் இஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. It is formed due to the reaction between magnesium and oxygen present in the air. ஸோ அந்த மெக்னீசியம் ரிப்பனில் இருக்க மெக்னீசியமும் அந்த ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் சேர்ந்து தான் இந்த மெக்னீசியம் ஆக்சைடுங்கிற கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கியிருக்கு. சரியா? மெக்னீசியம் ஆக்சைடுங்கிற ப்ராடக்டை உருவாக்கியிருக்கு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி.
இப்போ ஆக்டிவிட்டி 1.2 சொல்லியிருக்கிறது பாருங்கள். Take lead nitrate solution in a test tube. Add potassium iodide solution to this. What do you observe? அதாவது ஒரு டெஸ்ட் டியூப்பில் லெட் நைட்ரேட் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் ஐடைடு அதுவும் வந்து ஒயிட் கலர் சொல்யூஷனாக தான் இருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் ப்ரிசிப்டேட் கிடைக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து லெட் அயோடைடு. ஸோ இதில் வந்து கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. சரியா? இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதே மாதிரி ஆக்டிவிட்டி 1.3 பாருங்கள். Take a few zinc granules in a conical flask or a test tube. Add dilute hydrochloric acid or sulfuric acid to this. Caution: handle the acid with care. To observe anything happening around the zinc granules, touch the conical flask or test tube. Is there any changes in the temperature? இப்போ வந்து அடுத்த ஆக்டிவிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஜிங்க் கிரானுல்ஸ் போடுங்க. அதில் வந்து கொஞ்சம் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றுங்க. ஆசிடை கேண்டில் பண்ணும்போது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னா அரிச்சிரும். சரியா? ஸோ ஒரு கார்க்கை வற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு கிளாஸ் டியூப் வச்சுருக்காங்க. இப்போ அதை பார்க்கும்போது என்னாகும், அந்த கிரானுல்ஸில் பபுள்ஸாக வருதா? ஸோ இது வந்து ஒரு கேஸ், H2 கேஸ் வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? Formation of hydrogen gas by the action of dilute sulfuric acid on zinc. ஸோ இங்கே வந்து எவல்யூஷன் ஆஃப் கேஸ் நடக்குது. சரியா? ஸோ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கை டச் பண்ணி பார்த்தோன்னா அந்த அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். சரியா? ஸோ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. From the above three activities, we can say that any of the following observation help us to determine whether the chemical reaction has taken place. ஸோ இந்த மூணு ஆக்டிவிட்டீஸை வச்சு நம்மளுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சேஞ்ச் இன் ஸ்டேட் சாலிட் லிக்விட் கேஸ், இந்த ஸ்டேட்லாம் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுவும் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சேஞ்ச் இன் கலர் சேஞ்ச் ஆகுறது, எவல்யூஷன் ஆஃப் கேஸு, அதே மாதிரி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். As we observe the changes around us, we can see that there is a large variety of chemical reaction taking place around us. ஸோ நம்மளை சுற்றி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய வெரைட்டி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். We will study about the various types of chemical reaction and their symbolic representation in this chapter. ஸோ இந்த சாப்டரில் நம்ம டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்தது பாருங்கள், கெமிக்கல் ஈக்குவேஷன். ஆக்டிவிட்டி 1.1 can be described as when a magnesium ribbon is burned in oxygen, it gets converted to magnesium oxide. ஸோ ஆக்டிவிட்டி 1ல என்ன ஆச்சு, மெக்னீசியம் ரிப்பன் வந்து எரிஞ்சு ஆக்சிஜனோடு சேர்ந்து நம்மளுக்கு மெக்னீசியம் ஆக்சைடு பவுடர் கிடச்சிது. திஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் எ சென்டென்ஸ் ஃபார்ம் இஸ் குவாய்ட் லாங். ஸோ இதை சொல்லணும்னா சென்டென்ஸ் ஃபார்மில் சொல்லிகிட்டே போகணுன்னா அது வந்து ரொம்ப நீளமாக போய்கிட்டே இருக்கும். இட் கேன் பி ரைட்டன் இன் எ ஷார்ட்டர் ஃபார்ம். ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லணும். The simplest way to do this is to write it in the form of a word equation. ஸோ அதைத்தான் நம்ம வந்து word equationல சொல்லலாம். The word equation for the above reaction would be, ஸோ மேலே உள்ள அந்த இதுக்கு word equation எப்படி எழுதலாம் அப்படின்னா, மெக்னீசியம் ப்ளஸ் ஆக்சிஜன், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ரியாக்டன், ஆரோ மார்க், மெக்னீசியம் ஆக்சைடு, இது வந்து ப்ராடக்ட் ரைட் ஹேண்ட் சைடு. சரியா? ஸோ இதை தான் வந்து வேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த சப்ஸ்டன்சஸ் தட் அண்டர்கோ கெமிக்கல் சேஞ்ச் இன் தி ரியாக்ஷன், மெக்னீசியம் அண்ட் ஆக்சிஜன் ஆர் தி ரியாக்டன்ட். ஸோ இதில் வந்து கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ மெக்னீசியம் அண்ட் ஆக்சிஜன் வந்து ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லணும். த நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்ம்டு டூரிங் தி ரியாக்ஷன் அஸ் எ ப்ராடக்ட். ஸோ இந்த பக்கம் உருவாயிருக்கக்கூடிய மெக்னீசியம் ஆக்சைடு தான் வந்து என்னது, நியூ சப்ஸ்டன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணும். சரியா? A word equation shows change of the reactant to product though an arrow placed between them. ஸோ இங்கே வந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு இல்லையா, ரியாக்டன்ட் டு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ஆரோ மார்க் போடணும். சரியா? The reactant are written on the left hand side,
with a plus sign between them. அதே மாதிரி இங்கே ரியாக்டன் இருக்கு இல்லையா, மெக்னீசியம் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் ப்ளஸ் சைன் போடணும். சரியா? அதே மாதிரி சிமிலர்லி ப்ராடக்ட் ஆர் ரைட்டன் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் வித் அ ப்ளஸ் சைன் பிட்வீன் தம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்ட் எழுதணும். இது எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ப்ளஸ் சைன் போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? The arrowhead points towards the product and shows the direction of the reaction. ஸோ இந்த ஆரோ மார்க் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து என்ன டைரக்ஷனில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரியா?